கோப்பியம் உண்மையும் பின்னணியும். அரசு மருத்துவமனைகளின் மீது மக்களுக்கு எப்பொழுதுமே இருந்து வரும் நம்பிக்கையின்மையை அதிகரிக்கும் விதமாக கட்டுவிரியன் பாம்பு கடித்த நபர் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தும் சரியான சிகிச்சை அளிக்காமல் அவரின் உயிரை இழந்துவிட்டதாக கூறப்படும் அதிர்ச்சி சம்பவத்தை பற்றியும், சிகிச்சைக்காக சென்ற மூதாட்டியின் கால் கட்டை விரலை எலி கடித்த சம்பவத்தை பற்றியும் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஜோதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகன்ராஜ். பல்லாவரத்தில் உள்ள தனியார் வங்கியிலும் பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ள நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஜெகன்ராஜை கட்டுவிரியன் பாம்பு கடித்துள்ளது. உடனடியாக அவரை மீட்ட குடும்பத்தினர் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு 2 சக்கர வாகனத்தில் அழைத்து வந்துள்ளனர். ஆனால் மருத்துவமனையில் கடித்த பாம்பின் அடையாளம் தெரியாமல் சிகிச்சை அளிக்க முடியாது என்று கூறியதாகவும், இதனையடுத்து கடித்த பாம்பின் புகைப்படத்தை காண்பித்தும் கூட அறிகுறிகள் தெரிந்தால்தான் சிகிச்சை தருவோம் என கூறி 1 மணி நேரத்திற்கும் மேலாக சிகிச்சை அளிக்காமல் தாமதப்படுத்தியதாகவும், அவசர காலத்திற்கு வைக்கப்பட்ட ஆக்சிஜன் தீர்ந்த பிறகு மாற்று சிலிண்டர் வைக்க 1/2 மணி நேரத்திற்கு மேல் காலதாமதம் செய்ததால் பாம்பு கடியால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஜெகன்ராஜ் இப்படி மருத்துவமனையின் அலட்சியத்தால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையடுத்து உயிரிழந்த ஜெகன்ராஜின் தம்பி மற்றும் உறவினர்கள் அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மருத்துவ பணியாளர்கள் திகைத்து நின்றுள்ளனர். நான் அப்பயே சொன்ன கால் மத்து போகுது, அவர் நார்மல் சொன்னீங்க, நீங்க கத்துறா மட்டும் கேட்குறீங்கல்ல, எல்லாம் அலட்சியம் சார் உங்களுக்கு. கவர்மெண்ட்ல இசிஜி எடுங்க, இப்போ எடுங்க, அது முன்னாடி ரிப்பீட் காணும். என்ன வயசு நாங்கள் 50 வயசு 30 வயசு பையன் தான் கூட எல்லாம் பாருங்க. இது வந்து G10 GH இது நல்லா வந்த அண்ணனை சாபாஷ் நாசம் பண்ணிட்டானவ. உங்கள் நஷ்டம் இருந்தாலும் ஆளக்கான அவளை. அண்ணன் பேர் வந்து ஜெகன்ராஜ், அவர் பாம்பு கட்சி சார். நான் வீட்டில் குடும்பம் டைம் வந்து நான் 2:30 வந்தோம். 4 மணி வரைக்கும் எதுவுமே பண்ணல. பெட்டு எடுத்தாங்க. நாங்களும் சொன்னோம் அவருக்கு மயக்கம் வருது, கால் மத்து போச்சு. என்ன அவன் கண்டுக்கவே இல்லை. ஒரு ரொம்ப அலட்சியம் பண்ணுறாங்க. போலீஸும் வந்தாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசுனாங்க, ரொம்ப அலட்சியம். இன்றைக்கி எங்கள் அண்ணன் டிவிக்கு சிஎம்க்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து அந்த லஞ்சம் ஒழிங்க, இந்த லஞ்சம் ஒழிங்க, மக்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கொடுங்கண்ணா. நீங்கள் எங்கள் அண்ணன் டிவிக்கில் கஷ்டப்பட்டு வச்சார் அவர், என்னன்னு பார்த்து பண்ணுங்க. அதே போல திருச்சியில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்மணியின் கால் கட்டை விரலை எலி கடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருச்சி கல்கண்டார்கோட்டை ஆலந்துரை சேர்ந்த தமிழ்கொடை என்ற 68 வயது பெண்மணி சர்க்கரை நோய்க்கு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை முடிந்து சாதாரண வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்கொடியின் கால் கட்டை விரலை எலிகள் கடித்து குதறியுள்ளது. காலில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு எலி கடித்தது தெரியாமல் இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து எலி கடித்த தகவல் மருத்துவமனையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து மருத்துவர்கள் எலிக்கடிக்கான தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். ஆனாலும் ஒரு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளியின் கால் கட்டை விரலில் பாதியை எலி கடித்து குதறிய கொடூரமும், பாம்பு கடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுதும் அலட்சியமாக செயல்படும் மருத்துவர்களின் மீதும் நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு இனி வரும் காலங்களில் அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைக்கு நிகரான நம்பிக்கையான சிகிச்சையும் நிர்வாகமும் மாற வேண்டும் என்பதே அரசுக்கும் பொதுமக்கள் வைக்கும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. பார்க்குறேன், அம்மாவோட கட்டை விரல்ல பாதி விரலை வந்து எலி சாப்பிட்டுருச்சு. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் டாக்டர்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எலி சாப்பிட்டதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து காலையில் கொடுத்தாங்க. இப்போ கொடுத்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஸோ இது எதனால உள்ள எலி எப்படி இவ்வளோ இப்போ இது இருக்கிறப்ப எப்படி எலி உள்ளே வந்துச்சு? ஒரு வார்டில் இருக்காங்க, வார்டில் இருக்கவங்களுக்கு எப்படி உள்ள எலி வரும்? ஃபஸ்ட்டு ஏன் மெயின்டெனன்ஸ் இவ்வளோ குறைவாக இருக்குது? இதை நாங்கள் ஏற்கனவே வர சொல்லிட்டோம் அவங்கள்ட்ட, எலி வருது கதவை சாத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதேமாரி அவங்க போயிட்டு அந்த வார்டிலேருந்து இன்னொரு வார்டுக்கு போகிறதுக்கு அதான் கனெக்டிவிட்டியான ஒரு டோராக இருக்குது. அதனால் அவங்க திறந்து போக தான் செய்கிறாங்க. எலி எப்படி இவ்வளோ தூரம் உள்ளே வரும்? எப்படி எலி சாப்பிட்றது? அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுங்கிறதுனால எலி சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க வரல. நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், பிளட் ஃபுல்லாக பிளட் நிறைய ஹெவி லாஸ் ஆயிருச்சு. பாதிக்கப்பட்டவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மருத்துவ பணியாளர்கள் திகைத்து நின்று போன நிலையில் இனிவரும் காலங்களிலாவது அரசு மருத்துவமனைகளின் அலட்சியத்தால் எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது என்றும்
தவறிழைத்த ஊழியர்கள் மீது அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.